அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடன் நல்ல உறவு வேண்டும் அப்படின்னு கூறிக்கொண்டு அபத்தமான குற்றச்சாட்டுக்களை முன் வைக்கிறது சரியில்லை அப்படின்னு, இந்தியாவுடன் நல்ல உறவு வேண்டுமா இல்லையா என்பதை வங்கதேசம் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடும் வார்னிங் தற்போது கொடுத்திருக்காரு. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் கிளப்பி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவுடன் நல்ல உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அபத்தமான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னும், இந்தியாவுடன் நல்ல உறவு வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத வங்கதேசம்தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது ஒரு கடும் வார்னிங்கை கொடுத்திருக்காருங்க. இதன் மூலமா வங்கதேசத்துக்கு பதிலடி கொடுக்க நம்மளுடைய நாடு தயாராகி விட்டது அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வங்கதேசத்தில் வெடித்த போராட்டத்தால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து நம்மளுடைய நாட்டில் தஞ்சமடைஞ்சிருந்தாங்க. அங்கு இடைக்கால அரசு அமைஞ்சும் இருந்தது. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனஸ் செயல்பட்டு வந்திருக்காரு. இவர் பொறுப்பேற்றது முதல் நம்மளுடைய நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கு இடையேயான உறவு அப்படிங்கிறது சிதைந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய நாட்டை தொடர்ந்து அவர் சீண்டி வந்துட்டுருக்காரு. எல்லையில் உளவு ட்ரோன்களை பறக்க விட்டு கண்காணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முகமது யூனஸ் தனது ஆதரவாளர்களை வச்சு நம்மளுடைய நாட்டின் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை பிடித்து விடுவோம் அப்படின்னு சீன் போட்டு வந்துட்டுருக்காரு. இதனால் இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு அப்படிங்கிறது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மோசமாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையேயான உறவு பல மடங்கு மேம்பட்டும் வந்துட்டுருக்குங்க. வங்கதேச வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் இணைந்து செயல்படுறாங்க. கடந்த 54 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக பாகிஸ்தானின் ISI உளவு பிரிவு அதிகாரிகள் வங்கதேசம் சென்றிருக்காங்க. அதே போல வங்கதேச இராணுவ அதிகாரிகளும் பாகிஸ்தான் சென்று வந்துட்டுருக்காங்க. இரு நாடுகளும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்பட தொடங்கி இருக்கு. இது நம்மளுடைய நாட்டின் பாதுகாப்புக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுது. இவை எதற்கும் நம் நாடு இன்னும் பதிலடி கொடுக்கல, அமைதியாகவே இருந்து வந்துட்டுருக்காங்க. இதனால் எல்லாவற்றுக்கும் மேலாக வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய நாடு தான் காரணம் அப்படின்னு முகமது யூனஸ் ஆதரவாளர்கள் சொல்லி வராங்க. அதன் பிறகு இந்தியாவுடன் நல்ல உறவுல இருப்பதாக அவர்களே சொல்லிக் கொள்றாங்க. இந்த இரட்டை நிலைப்பாட்டுக்குத்தான் தற்போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வார்னிங்குடன் வங்கதேசத்துக்கு முக்கிய மெசேஜை அனுப்பியிருக்காராம். இந்த நிலையில தான் நம்மளுடைய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் வைத்து வங்கதேச இடைக்கால அரசின் வெளியுறவுத்துறை விவகாரத்துறையின் ஆலோசகர் தவ்ஹத் உசேனை சந்தித்து பேசியிருக்கார். அப்போது இரு நாடுகள் இடையேயான உறவு பற்றி 2 பேருமே விவாதித்தும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துக்கு நேரடியாக ஜெய்சங்கர் எச்சரிக்கையும் செய்திருக்காரு. இதன் மூலமாக வங்கதேசத்துக்கு பதிலடி கொடுக்க நம்மளுடைய நாடு தயாராகிவிட்டது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வங்கதேசம் தொடர்ந்து சீண்டி வரும் நிலையில் மத்திய அரசு மௌனமாக இருந்தது. தற்போது ஜெய்சங்கர் வங்கதேசத்துக்கு வார்னிங் செய்திருக்கிறது முக்கிய விஷயமா பார்க்கப்படுது. வங்கதேசத்தின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் தவ்ஹத் உசேனை சந்தித்த மறுநாள் நடந்த நிகழ்ச்சியில் இது பற்றி ஜெய்சங்கர் கூறியது என்ன அப்படின்னா, தினமும் வங்கதேசத்தின் இடைக்கால அரசை சேர்ந்தவங்க இந்தியா
மீது குற்றம் சாட்டி வராங்க. அங்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இந்தியா மீது பழி போடுறாங்க. இதனை பார்த்தா மிகவும் அபத்தமானதாகவே இருக்கு. ஒருபுறம் இந்தியாவுடன் நல்ல உறவை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காலையில எழுந்து பார்த்தா அனைத்துக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு குற்றமும் சாட்டுறாங்க. இது ரொம்ப தவறானது. இந்த விஷயத்துல வங்கதேசம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கணும். இந்தியாவுடனான உறவை வங்கதேசம் மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்தியா வங்கதேசத்தின் உறவு நீண்ட கால வரலாற்றை கொண்டிருக்கு. வங்கதேசத்தின் வரலாற்றின் முக்கிய நிகழ்வான 1971 பாகிஸ்தானிடமிருந்து இந்தியா உதவியுடன் வங்கதேசம் தனி நாடாக உதயமான ஆண்டு. அதில் இருந்தே இந்தியாவுக்கு அந்த நாட்டுடன் ஸ்பெஷலான உறவு இருக்கு. நமக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான இருதரப்பு உறவு எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் 2 அம்சங்களும் இருக்கு. முதல் அம்சம் என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் மீதான வகுப்புவாத தாக்குதல்கள். இது நம்மளுடைய நாட்டுக்கு தொந்தரவாகவே இருக்கு. இது பற்றி நாம பேச வேண்டியும் இருக்கு. இரண்டாவது விஷயம் வங்கதேசத்தின் உள்நாட்டு விவகாரம். உள்நாட்டு விவகாரங்களில் அரசியல் இருக்கு. இப்படியான சூழல்ல அண்டை நாடான நம்மை பற்றி அவர்கள் தெளிவான கண்ணோட்ட முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா இந்தியாவுடன் நல்ல உறவு வேண்டுமா, வாருங்கள் தொடரலாம். இந்தியாவை எதிர்க்க வேண்டுமா, தாராளமாக எதிர்த்து நெல்லுங்க. உங்களை எப்படி டீல் செய்ய வேண்டுமோ அப்படி இந்தியா பார்த்து கொள்ளும் என்பதை தான் ஜெய்சங்கர் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இதனால வங்கதேசம் அலற தொடங்கி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம வங்கதேசத்துல கடந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே ஒருவித அசாதாரண சூழல் நிலவி வந்துட்டுருக்கு. ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில அங்கு இடைக்கால அரசு ஆட்சி நிர்வாகத்தை நடத்தியும் வராங்க. ஆனாலும் அங்கு முழுமையான இயல்பு நிலை திரும்பிய பாடில்லை. இதற்கு மத்தியில் வங்கதேச இராணுவ தளபதி நாடு அபாயத்தில் இருக்கிறதாக எச்சரித்து இருப்பது அந்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே குழப்பமான நிலை நீடித்து வந்துட்டுருக்கு. இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது. இதையடுத்து வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமும் அடைந்திருந்தாங்க. இதையடுத்து வங்கதேசத்தில் முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி வந்துட்டுருக்கு. முகமது யூனஸ் ஆட்சியில் வங்கதேசத்தில் பொற்காலம் பிறக்கும் என அவரது ஆதரவாளர்கள் சொல்றாங்க. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்களை கடந்த போதும் அங்கு இன்னமும் இயல்பான நிலை திரும்பவில்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்குத்தான் நிலைமையும் இருக்கிறது. போதாக்குறைக்கு ஷேக் ஹசீனா ஆட்சி காலத்தில் இந்தியாவுடன் நெருக்கமான உறவை வங்கதேசம் கடைபிடித்து வந்த நிலையில் முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு மோதலை கடைபிடித்து வராங்க. அது மட்டும் இன்றி பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டியும் வந்துட்டுருக்கு. தற்போது வங்கதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் நீடித்து வருவதாக ஷேக் ஹசீனா கட்சியினர் குற்றம் சாட்டி வராங்க. இது ஒரு பக்கம் என்றால் நடப்பு பிப்ரவரி மாதத்தில் குற்ற செயல்கள் நாட்டில் அதிகரித்து இருக்கிறதா. இதற்காக ஆபரேஷன் டெவில் என்ற பெயரில் அதிரடி நடவடிக்கையை வங்கதேச பாதுகாப்பு படை மேற்கொண்டும் இருக்காங்க. இதன்படி கடந்த 3 வாரத்தில் மட்டும் 8600 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களாம். நாட்டை சீர்குலைக்க இவர்கள் ஈடுபட்டதாக வங்கதேச இடைக்கால அரசு சொல்லியிருக்கு. இதற்கிடையே தான் வங்கதேச இராணுவ தளபதி வாக்கர் உஸ்ஸமா நாட்டில் மிக தீவிரமான பிரச்சனை நிலவுவதாக ஒப்புக்கொண்டிருக்காரு. நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறதாகவும் தெரிவித்திருக்காரு. ஆயுதப்படை நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜெனரல் ஜமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாட்டில் அராஜகத்தை பார்த்து வந்துட்டுருக்கோம். காவல்துறை திறனற்றதாகவே இருக்காங்க. உயர் பொறுப்பில் இருந்து கடை நிலையில் இருக்கக்கூடிய போலீசார் வரைக்கும் அனைவருமே அச்சத்தில் இருக்காங்க. ஏன்னா போலீசார்களுடன் பணியாற்றியவர்கள் நீதிமன்ற வழக்குகள் அல்லது சிறைச்சாலையிலையும் இருக்காங்க. சமூகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் உட்பூசல்கள் நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். வேறுபாடுகளை கடந்து செல்லவில்லை என்றாலும் தொடர்ந்து உங்களுக்குள்ளே சண்டையிட்டு கொண்டாலும் சுதந்திரம் மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து
ஏற்படும் அப்படின்னு நான் உங்களை எச்சரிக்கிறேன். எனக்கு வேறு ஒரு எந்த விருப்பமும் கிடையாது. கடந்த 6 முதல் 8 மாதங்கள் போதுமானதாகவே இருந்தது. பிரச்சனையை தீர்க்க வேண்டியவர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டு இருப்பது சமூக விரோதிகளுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்குது. எதில் இருந்தும் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னும் அவர்கள் நம்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு கட்சியையும் குறிப்பிடாம இவ்வாறு அவர் மறைமுகமாகவே பேசியும் இருக்காரு. வங்கதேச ஆட்சியாளர்கள் மீது வெளிப்படையாக இராணுவ தளபதி குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய வகையில் பேசியது அந்த நாடு மீண்டும் ஒரு அரசியல் குழப்பத்தை நோக்கி செல்கிறதா என்ற கேள்வி எழாமலும் இல்லை அப்படின்னு சர்வதேச அரசியல் நோக்கர்களும் சொல்றாங்க.